ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீட் இல்லாமல் மெடிக்கல் ஃபீல்டில் கரியர் பில்ட் பண்ண முடியுமா? எஸ், எப்படின்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மரியா காலேஜ் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸுங்க. நம்ம காலேஜ் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. ரெப்யூட்டட் பேராமெடிக்கல் காலேஜுங்க. நம்ம காலேஜுக்கு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டடும் இருக்குங்க. நம்ம காலேஜஸில் பார்த்தீங்கன்னா டாப் பேராமெடிக்கல் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குங்க. என்னென்ன கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் டெக்னாலஜி, இது ஒரு இதய தொழில்நுட்ப படிப்புன்னு சொல்லுவோம். இதயத்தோட தொடர்புடைய இசிஜி, எக்கோ போன்ற பரிசோதனைகளை கற்றுப்போம். இதய மருத்துவருக்கு உதவி செய்வது தான் நம்மளோட வேலையாகவே இருக்கும். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 to 4 years. ஜாப் ரோல்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா கார்டியாக் டெக்னீஷியனா ஒர்க் பண்ண முடியுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிறுநீரகத்தை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு. சிறுநீரக கோளாறு உள்ள நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் செய்வது தான் இந்த படிப்பை பற்றி படிக்க போகிறோம். டயாலிசிஸ் மிஷினை பயன்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த படிப்பில் கற்றுப்போம். இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 to 4 years. ஜாப் ரோல்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா டயாலிசிஸ் டெக்னீஷியனா ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா OT18 சொல்லுவோம். அதாவது ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜின்னு சொல்லுவோம். அறுவை சிகிச்சை அறை ஆப்ரேஷன் தியேட்டர்னா தயாரிப்பு மற்றும் பராமரிப்பு, அனஸ்தீசியானா மயக்க மருந்து. இந்த குழுவுக்குலாம் என்ன பண்ணுவோம்னா நம்ம உதவி பண்ணுவோம். இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 to 4 years. ஜாப் ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா OT டெக்னீஷியனா ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்டோமெட்ரி அப்படின்னா கண் பரிசோதனை தொழில்நுட்பம்னு சொல்லுவோம். கண் பார்வை சோதனை மற்றும் லென்ஸ் பரிந்துரை செய்வது தான் இந்த படிப்பு. இப்போ கண் மருத்துவமனைகள் மற்றும் ஆப்டிக்கல் ஷாப்பில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 to 4 years. ஜாப் ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆப்டோமெட்ரிஸ்ட் ஜாப் ரோல்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா RIT, அதாவது ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். கதிர்வீச்சு அண்ட் படப்பிடிப்பு தொழில்நுட்பம்னு சொல்லுவோம். எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், MRI போன்ற ஸ்கேன்கள் மிஷின்களை இயக்குவோம் இல்லையா, அதை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு தான் இது. மருத்துவர்களுக்கு ரிப்போர்ட் தயாரிக்கிறதுக்கு உதவி பண்ண முடியும். ஸோ இந்த படிப்போட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 to 4 years. என்ன ஜாப் ரோல்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ரேடியாலஜி டெக்னீஷியனாக இருக்க முடியும். ஸோ கைஸ், உங்கள் மெடிக்கல் கரியர் ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ண ரைட் சாய்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கோர்ஸ் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு கரெக்ட் கைடன்ஸ் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.